ஒரு சிறிய கிராமத்தில் பழமையான ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் பெயர் வற்றாத கிணறு. எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் அது ஒருபோதும் வற்றாது என்று ஊர் மக்கள் நம்பினர். அந்த கிராமத்தில் அருள் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். இந்த கிணறு எப்படி வற்றாமல் இருக்கிறது என்ற கேள்வி அவன் மனதில் எப்போதும் எழும். ஒரு ஆண்டு கடும் வறட்சி ஏற்பட்டது. வயல்கள் உலர்ந்தன, குளங்கள் காய்ந்தன, மக்கள் கவலையடைந்தனர். ஆனால் அந்த கிணற்றில் மட்டும் தண்ணீர் இருந்தது. ஊர் மக்கள் தினமும் அங்கே வந்து தண்ணீர் எடுத்துச் சென்றனர். ஒரு நாள் அருள் தன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, இந்த கிணறு மட்டும் எப்படி வற்றவில்லை? தாத்தா சிரித்தார். இந்த கிணற்றை நம் முன்னோர்கள் தோண்டிய போது அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். இந்த தண்ணீர் எல்லாருக்கும் என்று. யாரும் வீணாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. யாரும் சண்டை போடக்கூடாது. யாருக்கும் தடையில்லை. பகிர்ந்து பயன்படுத்தினால் அது வற்றாது என்று நம்பின என்றார். அருள் சிந்தித்தான். அப்படியா? தண்ணீர் மட்டுமல்ல, நல்ல மனசும் வற்றக்கூடாதா? அந்த நாளிலிருந்து அருள் தன் நண்பர்களிடம் உணவை பகிர்ந்து கொடுக்கத் தொடங்கினான். தனது புத்தகங்களையும் பகிர்ந்தான். அவன் நட்பும் அன்பும் அதிகரித்தது. காலம் சென்றது. வறட்சி முடிந்தது. மழை வந்தது. கிராம் மீண்டும் பசுமையடைந்தது. ஆனால் அருளின் மனதில் ஒரு உண்மை நிலைத்தது. பகிர்ந்தால்தான் எதுவும் வற்றாது. அந்த கிணறு தண்ணீரால் வற்றவில்லை. அருளின் மனம் அன்பால் வற்றவில்லை. கதையின் கருத்து: பொருளை பகிர்ந்தால் அது குறையாது. அன்பை பகிர்ந்தால் அது அதிகரிக்கும்.